வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மரணத்துக்கு வழிவகுக்கும் தீவிரமான நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் அவதானம் விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. அங்குலான கடற்பரப்பில் விபத்து, 11 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஃபேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர். உயர்தர பரீட்சை வினாத்தாள் தொடர்பான சர்ச்சை. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிங்கிற்கு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு. காவல்துறை அதிகாரியொருவர் அடித்து கொலை. விவசாயிகளுக்கு செல்லும் பெருந்தொகை உரமானியம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சோகத்தில் முடிந்த திருமண வரவேற்பு, மணப்பெண் வீட்டில் பெருந்துயரம். நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பம் மற்றும் கனமழையுடன் கூடிய வானிலை மாற்றங்கள் காரணமாக குழந்தைகளிடையே நோய் பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பிரேரா கூறியுள்ளார். நிலவும் கடும் வெப்பத்தால் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நீர்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என்றும், எனவே அதிக தண்ணீர் அருந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஒரே சராசரி வயது வந்தவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது பெற்றோர்கள் அவர்களின் உடல் எடைக்கு ஏற்ப தண்ணீர் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக போதுமான அளவு தண்ணீர் அருந்தாமல் இருப்பது சிறுநீரக பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தண்ணீர் அருந்தாமல் வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுவது, சுற்றுலா செல்வது போன்றவை வெப்ப தாக்கம், மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும், இது மரணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தீவிரமான நிலை என்றும் கூறியுள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது தண்ணீர் எடுத்து செல்லுமாறு அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் வயிற்றுப்போக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுத்தமான குடிநீரும் சுத்தமான உணவும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு இனிப்பு பானங்கள் மற்றும் தின்பண்டங்களை கொடுப்பதை தவிர்த்து அதற்கு பதிலாக எலுமிச்சை, ஆரஞ்சு, கஞ்சி மற்றும் சூப் போன்ற இயற்கை திரவங்களை குடிக்க கொடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என நாடகமாடி இணையவழியூடாக பொதுமக்களை அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்துக்குரிய அழைப்புகள் வந்தால் உடனடியாக தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக போலீஸ் நிலையம் அல்லது வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறுஞ்செய்திகள் மற்றும் இணையவழி ஊடாக திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்ட நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோசடிக்காரர்கள் பிரபல வங்கிகளின் பெயர்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி மோசடியில் ஈடுபடுகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கி கணக்குகளில் வைப்பில் உள்ள பண விவரங்களை அறிந்து பண மோசடியான முறையில் ஈடுபட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்து அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கடித தலைப்புகள், அதிகாரிகளின் போலி கையொப்பங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகளிடப்பட்ட போலி ஆவணங்களை அனுப்பி பொதுமக்களை நம்ப வைக்கின்றமை தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் போலீஸ் சீருடைகள், வங்கி அடையாள அட்டைகள் மற்றும் போலி முத்திரைகளும் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முதியோர்கள் மோசடிக்காரர்களால் இலக்கு வைக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. எனவே போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அங்குலான அருகே கடலில் டோரா என்ற கடற்படை கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் கப்பலில் உள்ளவர்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடற்படை விடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் கப்பலில் உள்ளவர்களை மீட்க இலங்கை விமானப்படையும் உதவி செய்துள்ளது. இதற்கு அமைய விபத்துக்குள்ளான கப்பலை கண்காணிப்பதற்காக விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டரும் பெல் 412 ரக விமானமும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஃபேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றிய நபர் தொடர்பான முறைப்பாடுகளை மெரிகானா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். நிறுவனம் ஒன்றினூடாக இலகுவான கட்டண முறையில் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதாக கூறி ஃபேஸ்புக் விளம்பரங்களை வெளியிட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாவை மோசடி செய்துள்ளார்.
இது தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு அமைய மெரிகானா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக பெருமளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளது. அத்துடன் மேலும் பல முறைப்பாடுகள் எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறவுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபருக்கு எதிராக 10 திறந்த பிடியாணைகளும் 5 தேதியிடப்பட்ட பிடியாணைகளும் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் குறித்த நிறுவனம் நுகேகொட ஹைவே லெவல் வீதியில் கட்டடம் ஒன்றில் பேணப்பட்டு வந்ததுடன் அதன் பணிப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் நீண்ட காலமாக இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகளை மெரிகானா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். சந்தேக நபர் என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேல் மாகாண வடக்கு பிரதி போலீஸ் அதிபர் சமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹமாந்தோட்டை அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள உயர்தர பரிட்சை வினாத்தாள் ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வினாத்தாள் தொடர்பான ஒரு பிரச்சினை தொடர்பான பிற விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி பிரதி அமைச்சர் மதுரசி நிரத்தின தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மையத்தில் வினாத்தாள் பைகள் பிரிக்கப்பட்டிருந்ததனாலும் வினாத்தாள்கள் எதுவும் கசிந்துள்ளமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உறுதி செய்யப்படவில்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பரிட்சை திணைக்களமும் காவல்துறையினரும் ஆரம்பகட்ட விசாரணைகளை நடத்தியிருந்தன. இந்த ஒரு சம்பவத்தை தவிர காப்போத உயர்தர பரீட்சையில் வேறு எந்த சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் பரீட்சைகள் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என அடையாளம் காணப்பட்ட சிரான் பாசிக் என்பவருக்கு எதிராக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த நபர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மூலம் சட்டவிரோத சொத்துக்களை குவித்துள்ளதாக காவல்துறை சந்தேக நிலையில் மேலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தல்களின் கீழ் விசாரணைகள் தொடரும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொள்ளினால் நடத்தப்பட்ட தாக்குதலால் காவல்துறை அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். வாக்குவாதம் முற்றியதனால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 25ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் குருணாகல் வெள்ளவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த குறித்த அதிகாரி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவ காவல் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய அதிகாரி என காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உரமானியமாக சுமார் ரூபாய் 1426 மில்லியன் தொகையை விநியோகிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் அறுவடை செய்த 7,28,185 விவசாயிகளும் நெல் நிலங்களில் 6,440 ஹெக்டேர் பரப்பளவில் இதர களப்பயிர்களை அறுவடை செய்த 14,677 விவசாயிகளும் இந்நிதி பலன்களை பெறவுள்ளனர். இந்நிலையில் சிறுபோகத்தின் தொடக்கத்திலேயே உரமானிய தொகையை உயர்ந்த அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நெல் நிலங்களில் இதர பயிர்களை அறுவடை செய்வதற்கான மானியமாக ஹெக்டேருக்கு 15,000 ரூபாவிலிருந்து 18,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தையில் உர தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் விலை உயர்வால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கவும் சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள 566 விவசாய சேவை மையங்கள் மூலம் 50 கிலோகிராம் எடையுள்ள யூரியா உர மூட்டை 10,200 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கம்பகா மகேலகொட நைவல வீதிக்கு அருகே இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 7 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு குடும்பத்தினருடன் வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களில் வாகனத்தை செலுத்தி சென்ற மணமகளின் சகோதரரும் அவரின் பாட்டியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்ற நேரத்தில் மணமகளின் பெற்றோர் உட்பட மொத்தமாக 9 பேர் வாகனத்தில் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர். வாகன ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனம் ஓட்டியதே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சபரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவிய திணைக்களம்
இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்படி பகுதிகளில் பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊபா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையிலிருந்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மன்னார் மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.